தேவனுக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நான் வந்து எந்த டாபிக், அதாவது எந்த தலைப்பில் பேசணும்னு இது பண்ணுறேன்னா, லிவிங் இன் த ரெஸ்ட் ஆஃப் காட், அதாவது வந்து தேவனுக்குள்ள இளைப்பாறுதல். நான் சொன்ன உடனே என்னக்கா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்களா, இப்போயே வந்து அப்படி தான் இருக்குது, டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை, அதாவது வந்து இளைப்பாறுதல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, ஓய்வுன்னு சொல்கிறாங்க. பட் ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வொக்காபுலரியில் என்னென்ன மீனிங் அதுக்கு சொல்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பிப்ளிக்கலில் ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை வரும்போது நம்மளால் ரிலேட் பண்ணுறதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கும் இன்னும் லெகுவாகவும் இருக்கும், நம்மளால இன்னும் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். அதாவது ரெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னாவோ சர்ச் பண்ணாவோ என்ன சொல்லுதுன்னா, அது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, ரிலாக்ஸாக இருக்கிறது, நல்லா தூங்குறது, அப்புறம் என்ன சொல்கிறது, கடைசியில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து ரிகவர் பண்ணுறீங்க. அதாவது ரிகவர் பண்ணுறது, ரீகெயின் பண்ணுறது. அதாவது ரிகவர்னால் என்னென்னா, எங்கேயோ நான் விட்டதை நான் ரெஸ்ட் இருக்கும்போது அதை நான் வந்து திருப்பி என்னோட பழையபடி கொண்டு வர்றேன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் வந்து ரெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங்காக சொல்லுது. இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ நம்ம சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இங்கே நம்ம நடைமுறையில் வேர்ல்டில் உலகத்தில் சயின்ஸ்லேயும் சரி, நம்மளை எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. முதல்ல உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுங்க. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியா, ரெஸ்ட் எடு. பிரச்சனையா, கவலைப்படாத, ரெஸ்ட் எடு. எதை எடுத்தாலும் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடு. ஆக்சுவலாக அதுதான் சயின்ஸ் படியும் உண்மை. எல்லா ஹாஸ்பிட்டலில் எல்லா பேஷண்ட்டையும் எதுக்கு வந்து காட்லாம் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி என்ன சொல்கிறாங்க, படுத்து தூங்கு. அப்படியே வீட்டுக்கு போகிற பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸில் என்ன இருக்கும், உங்களுக்கு தூக்கம் வரலையா, தூங்குறதுக்குன்னு ஒரு மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதாவது இந்த உலக ரீதியாகவும் சரி, இந்த சயின்ஸ் ரீதியாகவும் சரி, ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை, அதாவது ஓய்வு, இளைப்பாறுதலை வந்து உலகமே வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுது. ஆனால் உண்மையிலே நம்மக்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, நம்ம யாரை மென்டராக வச்சுருக்கோமோ அவங்கக்கிட்ட நம்ம போய் நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, தைரியமாரு, கவலைப்படாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத, நடந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை சொல்லும் போது தான் என்ன எப்படி இருக்கும்னா, இன்னும் ஸ்ட்ரெஸ் எப்படி நான் கவலைப்படாமல் இருக்கிறது, என் பிரச்சனையோட ஆழம் இவங்களுக்கு புரியல, நான் எப்படி வந்து இந்த நேரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது. அது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்ட். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதை சால்வ் பண்ணலை, நான் எப்படி போய் நிம்மதியாக தூங்க முடியும். அதாவது நம்ம நிறையா நாட்களில் தூங்காமல் இருக்கிறது காரணமே நம்ம ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சதுன்னா நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான, அதாவது வந்து நான் என்னோட வேலையை ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒழிய, நம்ம ரெஸ்ட்டுங்கிறத ஒரு ஆப்ஷனாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டுங்கிறது எப்போனா, ஜாலியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும்போது ரெஸ்ட் எடுக்கத்தான் நல்லது. ஆனால் ஒரு ப்ராப்ளத்துலேயோ, நம்ம எதிர்பாராத விஷயங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கும் போதோ நம்ம அதை கண்டுக்காமல் விடுறதுங்கிறத வந்து நம்ம ரெஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. அதே ஆனால் பைபிள் வந்து ரெஸ்ட்டை பற்றி என்ன சொல்லுது, அது என்ன இளைப்பாறுதல்னா என்னன்னு சொல்லுது, ஓய்வெடுத்தல்னா என்னன்னு சொல்லுது, ஏன் ஓய்வெடுக்கணும், எதனால் ஓய்வெடுக்கணும், ஓய்வு எடுக்கலாமா, அதாவது பிரச்சனையில், கஷ்டங்களில், நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகாத டைமில் கூலாக ரிலாக்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா, நம்ம உலக ரீதியாக யார் என்ன சொன்னாலும் நம்ம அவங்களையும் கூலாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒருத்தங்க நம்மக்கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க நமக்கு வந்து என்கரேஜிங்காக பேசுவாங்க, எல்லாம் சரியாயிடும், தைரியமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரேக் டவுன் ஆயிடுவோம், ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து நமக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு, அந்த பிரச்சனையோட கஷ்டங்கள் எவ்வளோ வலிக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சனாக சொல்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறது ஈஸியாக இருந்தாலும், பிரச்சனைக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சுனாமியா இல்லை வெறும் சுனாமியா, எர்த்குவேக்கா, என்ன வேணாலும் இருக்கலாம், அதோட ஆழம் என்னென்னு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து பைபிளில் என்ன சொல்லுது, எல்லாரும் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரெஸ்ட் எடு, கவலைப்படாதுன்னு சொல்லுதே, பைபிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். வசனம் வந்து முதல்ல மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை யார் சொல்லியிருக்கான்னா நம்ம
இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கவலையா இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து கொடுத்துட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அதாவது நம்ம ஏன் இத்தனை நாளா ரெஸ்ட் எடுக்கல, ரிலாக்ஸாக இருக்க முடியலன்னா நம்ம என்ன நினச்சோம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும், நம்ம தான் அதை வந்து எப்படியாவது சரிப்படுத்தணும், நம்ம எப்படியாவது இந்த இதில் வெளியேந்து வந்துடணும்னு நினைக்கிறதுனால நம்மளோட செயல்களை குறிச்சும் நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வரதை குறித்து யோசிக்கிறதுனாலேயே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் எங்கிட்ட கொடுங்க, உங்கள் வேலை என்ன பண்ணுறது, நீங்கள் போய் ரிலாக்ஸாக இருங்க. இதை சொல்றதுக்கு வந்து எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா, இதா என்ன எப்படி இருக்க முடியும் ரிலாக்ஸ்டா? எப்படி இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட ஒன்று கொடுத்தாலும் அந்த விஷயம் நிறைவேற வரைக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும், உடல் ரீதியாக அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனையில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்கு வசனம் வந்து 1 பேதுரு 5:7 படிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவனான்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் அவர்கிட்ட சொல்லணும்னா, ஏன்னா அவர் உங்களைய விசாரிக்கிறார். அதாவது இங்கிலீஷில் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் ஆன் டு ஹிம் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. அவர் வந்து ரொம்ப கேராக இருக்கிறதுனால தான் சொல்கிறாரு, ப்ராப்ளத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நீ போய் ரெஸ்ட் எடு. நம்மலாம் என்ன பண்ணுறோம், ப்ரேயரும் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்திலேயே இருந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கேரி பண்ணுறோம். ஆனால் இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, காட் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கிட்ட ப்ராப்ளத்தை கொடுத்துட்டேனா, எங்கிட்ட உன் கஷ்டத்தெல்லாம் இருந்ததுன்னா எங்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன பண்ணணும்னா, நீ அதை குறித்து கவலையோ, நீ அதை குறித்து வேதனையோ, நீ அதை குறித்து ஸ்ட்ரெஸ்ஸோ படக்கூடாது. ஏன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. உன் வேலை என்னன்னா ரிலாக்ஸாக இரு. அந்த வொக்காபுலரி சொன்ன மீனிங் தான், ரிலாக்ஸாக இரு, நல்லா தூங்கு, பிரச்சனைனால வந்த இழந்த உன்னோட விசுவாசம் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணிக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் இது வந்து நமக்கு கேட்குறக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா ரொம்பவே கஷ்டம்தான். அதாவது என் லைஃப்பில் வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தேன், மார்னிங் கிளாஸு. என்னோட மேனேஜர்ஸ்லாம் ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக சீரியஸாக இருந்தால் தான் கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அவ்வளோக்கா கால்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா டெக்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் என்னாச்சு, இது அப்டேட் கொடுங்க அப்படின்னு. எனக்கு மேனேஜர் கால் வந்தவே சில நேரம் பதற்றிடும். அன்றைக்கி வந்து நான் கிளாஸில் இருந்தேன், ஃபோன் சைலண்ட்டில் இருந்தது. என் மேனேஜர் வந்து 10 o'clock கால் பண்ணியிருக்காங்க, ஃபோன் சைலண்ட் இருந்தனால எனக்கு கால் தெரியல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அந்த டீ பிரேக் மாதிரி கொடுத்த பாத்ரூம் பிரேக்கில் போய் ஃபோனை பார்த்தா என் மேனேஜர் கால் ஒரு 10 o'clock வந்துருச்சு. நான் கிளாஸில் இருக்கேன், அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே டென்ஷன். அதாவது என் லைஃப் அது வரைக்கும் ஸ்மூத்தாக தான் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். அந்த ஒரு கால் வந்தோடனே என்னோட ஒரு நிமிஷமே இவர் எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு, என்ன பிரச்சனையாக இருக்கும், நான் பண்ண எல்லா சின்ன சின்ன ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, ஒருவேளை அந்த மெயிலை சென்ட் பண்ண மறந்துட்டேனா, ஒருவேளை இதை பண்ணிட்டோமோ அது அப்படின்னு எனக்கு ஒரே யோசனை. அதாவது எனக்கு உடனே என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் கேட்கணும்னு ஒரே யோசனையாகவும் இருக்குது. அப்புறம் வந்து ஆனால் அந்த கிளாஸில் இருந்ததுனால என் பிரேக் முடிஞ்சிருச்சு, எனக்கு அந்த டைம் கிடைக்கல கூப்பிட்டு மேனேஜர்கிட்ட பேசுகிறதுக்கு. என்னோடய ஒர்க் டைமிங்குமே வந்து மத்தியானம் 1 o'clock இருந்து தான். ஸோ என் மேனேஜருக்கு அப்போ தான் என்னால் கூப்பிட்டு பேச முடியுங்கிறனால கிளாஸ் முடிஞ்சு தான் பேச முடியும் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு ஆனால் அந்த கிளாஸில் நான் உட்காந்துருக்கேன், ஆனால் அந்த கிளாஸில் நான் கவனிக்கவே இல்லை. ஏன் என் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டாரு, எனக்கு நான் ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. என்னது எதனால் இருக்கும் அப்படின்னு என் மூளையில் ஒரே யோசனையாகவே ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் கிளாஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 o'clock ஃப்ரீ. என்னால் அப்போ தான் என் மேனேஜர்கிட்ட பேச முடியும் போது ஃபோன் பண்ணி என் மேனேஜர்கிட்ட கேட்டேன், கூப்பிட்டுருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைம்மா நான் உங்களுக்கு சேலரி ஹைக்கு ப்ரொமோஷனை பற்றி தான் பேச கூப்பிட்டுருந்தேன்னு சொன்னார். எனக்கு தான் அப்புறம் தான் இருந்துச்சு, இதுக்காடா நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இதுக்காக தான் இருந்தோமா அப்படின்னு இருந்தது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா தான் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் இருப்போம். ஏதோ ஒரு டக்குன்னு நம்ம எதிர்பாராத ஒரு இன்சிடெண்ட், நம்ம வந்து ஏற்கனவே குறித்து பயத்தில் இருக்கிற இன்சிடெண்ட், நமக்கே ஒரு ஃபியராக இருக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப்பில் திடுப்புன்னு நடக்கும்போது நம்மளோட இமீடியட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம கூலாக இதை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு நமக்கு தோணாது. எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் இதை பார்த்துக்குவாருங்கிறதே நமக்கு தோணாது. ஒரு வேளை நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அன்றைக்கி ஈவினிங் ஒரு வேளை நான் அந்த ஃபஸ்ட் டே மேனேஜர் கால் பண்ண போவே, சரி குட் நியூஸோ பேட் நியூஸோ கர்த்தர் பார்த்துக்குவார் இருந்தாருன்னா நான் அந்த பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லேயே போயிருக்க
தேவையில்லை. ஆனால் நான் அதை குறித்து ஏதாவது பண்ணியே ஆகணும்னு என்னோட நினைவுகள் இருந்ததுனால மட்டுமே நான் காடுகிட்ட அதை எடுத்துட்டும் போல, நான் அதை கர்த்தர் என்னை பார்த்துக்குவாரு, கர்த்தர் அதை செஞ்சுக்குவாருன்னு நினைக்கவும் இல்லை. நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிறோம்னா, முதல் நம்ம குறித்து யோசிக்கணும்னா, நம்ம உண்மையாலுமே இந்த விஷயத்த கர்த்தர்கிட்ட சொல்லிட்டதுக்கப்புறம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? அதாவது விசுவாசிச்சா நம்ம கவலைப்பட மாட்டோம், கவலைப்பட்டா நம்ம உண்மையாலுமே கர்த்தரை விசுவாசிக்கலேன்னு அர்த்தம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் கவலையில் என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன். ஒரு கேர் பண்ணிக்கிற பர்சன்ட்ட ஒரு ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியும் ப்ராப்ளத்தை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு பிரச்சனைகளை குறித்தா யோசிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாருன்னு நமக்கு நம்பிக்கை இன்னும் இல்லை. நம்ம பேருக்கு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். நம்ம ஆனால் உண்மையாலுமே நம்ம அதை விசுவாசிக்கலை. அதனால் நீங்கள் லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறதில்ல, நிறையா விஷயங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் எனக்கும் நிறையா நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவோ ரொம்ப வரி பண்ணுறதாவோ ரொம்ப உங்களை பாதிக்கிற விஷயங்கள், எமோஷ்னலாகவும் சரி இதாகவும் சரி, அதாவது மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி, எது உங்களை ரொம்ப பாதிக்குது? அது ஒரு வேளை ஃபினான்ஷியல் மணியாக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கண்டிப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த பிரச்சனை குறித்து ரொம்ப கண்டிப்பாக வரி பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்படி சொல்லலாம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் கவலைப்படுறேன். இல்லை, நீங்கள் கவலைப்படுறதுனால தான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பிரச்சனை இருக்குது. அதாவது இப்படி சொல்லாமே, இது ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நிறையா ஹாப்பியாக இருக்கிற விஷயங்கள் இருக்கா? ஃபுல்ஃபில்லான விஷயங்கள் நமக்கு நிறையா கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஹாப்பியாக ஒருவேளை அதுவுமே ஒரு ஃபினான்ஷியலாக எனக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு ஸ்டடீஸில் நான் நல்லா படிக்கிறேங்க, எனக்கு ப்ராப்ளம். அந்த செக்டர்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த செக்டர்லாம் நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உண்மையாலுமே நீங்கள் தான் அந்த பிரச்சனை ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு இது ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ஒரு கர்த்தர்கிட்ட அந்த விஷயத்த கொடுத்துட்டோம், கர்த்தர் பார்த்துக்குவாங்க நம்பிக்கை இல்லாமல் நம்ம அந்த ப்ராப்ளத்தை குறித்து அந்த விஷயத்தை குறித்து பாதிக்கிறதுனால தான் அது ஒரு ப்ராப்ளமாகவே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் குறித்து ரொம்ப வரி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நம்மளாக தான் கிரியேட் பண்ண விஷயங்கள். உண்மையாலுமே காட் பார்த்துக்குவாருன்னா நம்ம கூலாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம். இதுக்கு நிறையா பைபிளிக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு ஒரு இன்சிடெண்ட், பைபிளில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். மார்த்தாள் மரியாள் இவங்களை பற்றி எல்லாருக்குமே புதிய ஏற்பாட்டில் தெரிஞ்சிருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு போகிறாரு. அதாவது கெஸ்ட், நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வீடே என்னென்ன டிஷ்ஷு செய்யலாம், எப்படி ஒரு கெஸ்ட்டை பராமரிக்கிறதுன்னு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா டீ வந்தோடனே தண்ணி கொடுக்கணும், டீயை கொடுக்கணும், அப்புறம் மத்தியானம் இருந்தாங்கன்னா லஞ்ச் கொடுக்கணும், நான்வெஜ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம். மார்த்தாளுக்கும் அதே தான். ஜீசஸ் வராரு, ஜீசஸை நல்லா கவனிக்கணும், அவருக்கு செய்கிறதெல்லாம் பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சாங்க. ஜீசஸ் வந்தார், அவங்க வீட்டுக்கு வந்தார். ஆனால் பரவாயில்ல, என்னமோ மார்த்தாளுக்கு வேலை முடியல. ஜீசஸ் வந்தாலும் மார்த்தாள் கிச்சனில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் நல்லா வரணும், பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்காங்க மார்த்தாள். அப்போ ஆனால் இவங்க சிஸ்டர் மேரி என்ன பண்ணுறாங்க, மரியாள் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் உட்காந்துருக்காரு, ஜீசஸ் கிட்டேயே பக்கத்தில் உட்காந்துட்டு ஜீசஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஜீசஸ் பேசியிருப்பாரு, கேட்டிருப்பாங்க, எது வேணாலும் கான்வர்சேஷன் இருந்திருக்கலாம். அப்போ மார்த்தாள் இதை பார்த்தோன்னே கோவம். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா திட்டுவாங்க பார்த்திருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி தான் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, மேரி மேலே சமக்கம். இங்கே நான் ஒத்தாலா பிரியாணி சும்மா நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. பிரியாணியை கிண்டிகிட்டு இருக்கிறேன், இவன் ஒரு காய்கறி கூட வெட்டி கொடுக்காம சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் மார்த்தாளோட கம்ப்ளைண்ட். அவன் என்ன பண்ணுறாங்க, மார்த்தாள் போய் இயேசு கிறிஸ்துட்ட சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன், நீங்கள் மேரி எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்கள் சொல்லுங்கள் மேரி கிட்ட அப்படின்னு. ஆனால் இங்கே ஜீசஸ் மார்த்தாளோட இன்டென்ஷனும் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும். என்ன மார்த்தா ட்ரை பண்ணுறாங்க, இங்கே ஏசு கிறிஸ்து வந்திருக்காரு கெஸ்ட்டாக, நான் அவருக்கு நல்லதாக
செய்யணும் அப்படிங்கிறது தான் அவளோட அவளோட நினைவும் அவளோட முயற்சியும் நல்லது தான். ஏன்னா அவள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு நல்லா பார்த்துக்கணும், நல்லா பராமரிக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும்னு நினச்சா. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருந்துமே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன் மார்த்தா எல்லாத்தையும் குறித்து கலக்கமாக இருக்கிற அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப்பில் நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, காடு கூட இருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு ப்ராப்ளமாக தெரிஞ்சாலுமே, ப்ராப்ளமாக இல்லைனாலும் நார்மலாக இருக்கிற விஷயமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது இது எது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட மேனேஜர் கூப்பிட்டாரு, எதுக்கு கூப்பிட்டாருன்னா அதை விட்டுட்டு இவர் அந்த மெயில் அனுப்பாமல் விட்டுருக்கோமோ, இந்த கிளைண்ட் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரி இங்கே மார்த்தாள் வந்து அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு எல்லா விஷயங்களே குறிச்சுமே மார்த்தாள் வந்து ஒரே யோசனையாகவே இருந்தா. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ ஏன் மார்த்தா எல்லாத்தையும் குறித்து கவலைப்படுற, நானே இங்கே தானே இருக்கேன், நீ என்கிட்ட விட்டுட்டு என் கூட ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நீ ஏன் கவலைப்பட்டு வேலை செய்கிறேன்னு கேட்குறாரு. எனக்கு அது அப்புறம் அடுத்த வசனம் சொல்கிறாரு, நான் மரியாள் வந்து அவளை விடாமல் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொண்டா. அதாவது மரியாளுக்கு வந்து நான் இங்கே இருக்கேன்னு தெரியும், ரெஸ்ட் என் கூட உட்காந்துருக்கா, அதுக்கு பேர் என்ன, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா, அவள் ஒரு வேலையுமே செய்யலை. ஆனால் காட் வந்து ஜீசஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு, மார்த்தாள் நீ எனக்காக தான் செய்கிற, எனக்கு புரியுது, ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானே இங்கே தான் இருக்கேன், இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளோ கடினமாக உன்னையவே நீ கஷ்டப்படுத்திக்கிற. இதுதான் காட் நம்மக்கிட்டேயும் சொல்கிறது. அதுதான் நம்மளும் கர்த்தர் நம்மளையே தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம இங்கே வந்து கர்த்தரை தேடுறோம், கர்த்தர் வார்த்தையை கேட்குறோம், நம்மளும் மார்த்தாள் மாதிரி கர்த்தருக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் நம்ம கூடயே தான் இருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் குறித்து கவலைப்படுறோம், இது செய்யணும் அது செய்யணும், அதாவது கர்த்தருக்கே செய்கிற விஷயங்களையுமே சில விஷயங்கள் நம்ம கவலைப்படுறோம், இதனப்படுறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லை, நீ என்கிட்ட பிரச்சனையாக இருந்தால் கவலையாக இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, நீ மரியாள் மாதிரி என்கிட்டயே உட்காந்துக்க, பிரியா என் ஃபுட்டு தானாக ரெடி ஆகும்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம், எப்படி வேணாலும் கூலாக இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, மரியாள் பண்ணது தான் நம்மளும் செய்யணும். ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, இல்லை இப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்யணுமோன்னு ஒரு பிரச்சனையையும் அதை குறிச்சுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து ரெஸ்ட் எடுக்க, மரியாள் மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனால் இதுவே நம்ம கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சா, மரியாள் மாதிரி சாப்பாடு யார் செஞ்சா என்ன, சாப்பாடு டைமுக்கு வந்துடும் தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து நம்மளும் அந்த மாதிரி காடை விசுவாசிச்சு தேவன் பாதப்படல மரியாள் மாதிரி உட்கார்ந்துருந்தா நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதெல்லாம் கவலைப்படுறோமோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக பண்ணி கொடுப்பார். இது ஒரு ஸ்டோரி தான். இன்னொரு ஸ்டோரி இங்கே பைபிளிக்கலாக இருக்குது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து மோசே கதை. இதை ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இங்கே வந்து இவங்களாவது வந்து கெஸ்ட்டாக வந்தாங்க, அதாவது ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வந்ததுனால ஜீசஸ்க்காக ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சதுனால மார்த்தாள் வந்து எதையோ கன்சிடர் நம்ம பண்ணலாம், அவங்க முயற்சியை ஒர்க்கை ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏதோ கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தேவையே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது இது என்ன கதைன்னா, மோசேயும் இஸ்ரேலும், அதாவது இஸ்ரேலைட்ஸ் வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்தாங்க, நமக்கு தெரியும். வாதைகள்லாம் இது பண்ணி கஷ்டப்பட்டு கடைசியாக பார்வோன் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு தான் அவர் கடைசியாக அந்த மக்கள்லாம் வந்து எப்படியாவது கானானுக்கு தேவன் கூட்டிகிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில் வந்தாங்க. வந்துட்டு என்னாச்சு அந்த கதையில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க போயிட்டு அவங்க செங்கடல், அதாவது ரெட் சீக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரெட் சீக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்னாங்கலாம் யாருக்குமே தெரியல. ஆனால் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க அது வரைக்கும் சும்மா தான் இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ வந்து அந்த போர், அந்த பார்வோனோட படைகள் வருது, இவங்களை பின்தொடர்ந்து வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பயம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா தான் இருக்கும், அதாவது அதே இடத்துல ரொம்ப நாளாக இருந்தாலும் நமக்கு கவலை இருக்காது. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஸ்டிமுலை நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி, நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி காட்டும் போது அது நம்மளைய பயப்படுத்தும். இங்கே இருக்கிற இஸ்ரேலுக்கெலாம் கர்த்தர் சேர்ந்த இந்த கர்த்தர் வந்து அவங்கள வந்து இந்த வாதைகளெல்லாம் எத்தனையோ 10 வாதைகளில் இது பண்ணி அவங்கள காப்பாற்றி அவங்களை கர்த்தர் செஞ்ச எல்லா மிராக்களையும் பார்த்துமே, அவர் பண்ண அற்புதத்தை பார்த்துமே அவங்களுக்கு வந்து பார்வோன் தான் அங்கே பெருசாக
தெரியுது. அதாவது நம்ம லைஃப்ல நம்ம நல்லா போயிட்டு நமக்கு இருந்தாலுமே கர்த்தர் நமக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள், அற்புதங்கள் நல்லா வழி நடத்தியிருப்பாரு. ஆனால் அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளம் பார்க்கும்போது அந்த கர்த்தர் முன்னாடி செஞ்ச அற்புதங்கள்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் தான் இப்போ முக்கியம், வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. அதாவது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா அந்த குறிப்பிட்ட ஒரே விஷயத்துல மட்டும்தான் இருக்கும். சுற்றி வேற என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இங்கே மார்த்தாலும் அதே மாதிரி தான். அவளுக்கு கிச்சனில் சாப்பாடு சமையல் ஆகணும், அதுதான் அவளோட ஒரே ஃபோக்கஸாக இருந்தது. இங்கேயும் இதே இஸ்ரேலை பார்த்ததெல்லாம் பார்வோனோட படைகள் மட்டும்தான். நமக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இங்கே இந்த இஸ்ரேல் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, போய் ப்ரேயர் கூட பண்ணல. அவங்க போய் மோசே கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா, நாங்கள் இதுக்கு பேசாமல் வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் அடிமையாகவே ஈஜிப்ட்லேயே இருந்து இறந்துருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படி இப்படி பாலைவனத்தில் எங்களோட உயிர் போகிற மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிட்ட மோசே அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ மோசே என்ன சொல்கிறாரு, இது ஒரு ஆச்சரியமான பதில். ஏன்னா மோசேக்கும் அது ப்ராப்ளம் தான். ஏன்னா அவரும் கண்டிப்பாக அந்த தேர் வரதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவரும் இவங்க சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. சொல்லப்போனால் இஸ்ரேல் மக்களை விட மோசேக்கு ஆபத்து அதிகம். ஏன்னா பார்வோன் மோசையை பிடிச்சா இஸ்ரேலை கூட அடிமையாக விட்டுருவார். ஆனால் மோசே உயிருக்கு தான் முதல் ஆபத்து. ஆனால் மோசே இங்கே ஒரு வித்தியாசமான ரிப்ளை பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்கலாம். யாத்ரியாகமம் 14வது அதிகாரம் 13-14வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதாவது இங்க மோசே என்ன சொல்றாரு, நம்ம சும்மா இருக்கலாம், கர்த்தர் செஞ்சிருவாரு, கர்த்தர் திறந்துருவார். அதாவது இவர் மோசே எப்படி இருக்காரு, ஒரு ரெஸ்ட்ல இருக்காரு, கூலா ஹேண்டில் பண்றாரு. அவருக்கும் அதே ப்ராப்ளம் தான், அவருக்கும் அதே பிரச்சனை தான். ஆனா இஸ்ரேல் மக்கள் நடந்துகிட்ட மாதிரி மோசே நடந்துக்கல. கர்த்தர் பார்த்துக்குவாரு, சும்மா இருப்பீர்கள்னா என்ன, எந்த வேலையுமே செய்யாம இந்த ப்ராப்ளம் காட் பார்த்துக்குவாருன்னு விடுறது. அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்தது, செங்கடல் பிரிஞ்சுது. அதே மாதிரி இவங்க வெளியே போனாங்க. அதே மாதிரி மோசே சொன்ன மாதிரி இன்றைக்கான எகிப்தியர்களை இனிமேல் காண மாட்டேங்குது. அதாவது அந்த படைகள் எல்லாமே அந்த அந்த இதில் கடலுக்குள்ளேயே இதாயிட்டாங்க, அதுலேயே எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எகிப்தியரை பார்க்கல. நான் இந்த இன்சிடெண்ட்டை ஏன் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு மோசே மாதிரி நமக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். மோசே அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் இப்படி சொன்னதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுக்கா, என்னோட பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அது செங்கடல் மாதிரி பெருசாக இருக்கலாம், இல்லை மார்த்தாள் மாதிரி விஷயம் யாருமே என்னை புரிஞ்சுக்கல, மரியாள் என்னை புரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன், புரிஞ்சுக்கல அப்படின்னு இருக்கலாம். என்ன வேணாலும் இது கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, இங்கே மோசேவும் மரியாளும் செஞ்ச மாதிரி கர்த்தர் அதைய பார்த்துக்குவார். நான் என்ன பண்ணும், என் வேலை கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா இப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்னா என்ன, நான் கர்த்தர் பார்த்துக்குவார், நான் கூலாக இருக்கணும். நான் இதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டோ ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோ வேதனைப்பட்டோ ஒன்றும் நான் இதாக போகிறதில்ல. அதாவது இப்படி சொல்லாமே, நீங்கள் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பிபி ரைஸ் பண்ணி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நைட்லாம் அழுதாலும் அந்த பிரச்சனை நீங்கள் அழுகிறதுனால அது மாறப்போகிறதும் கிடையாது. நம்ம அதை குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக போகிறதும் கிடையாது. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டோன்னா மோசே மாதிரி கூலாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்மளுக்கு பார்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கிடைச்ச தேவன் உண்மையுள்ள தேவன். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறையா இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். காட் நீங்கள் உண்மையாக இல்லைனாலும், நீங்கள் நான் உண்மையாக இல்லைனாலும் கர்த்தர் நமக்கு உண்மையாக இருந்திருக்காரு. சில விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே வர முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஆனாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. சில விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்க முடியுமா, எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்காத நிறைய விஷயங்கள் கூட கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட உண்மையான தேவன் தான் சொல்றாரு, நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்பட்டு ரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏன் உங்களை கஷ்டப்படுத்திங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னா, நீ ஏன் அதை குறித்து கஷ்டப்படுற, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன், நீ என்னை நம்புன்னு
தேவன் சொல்கிறாரு. உங்கள் லைஃப்பில் ஏதாவது பாதிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்க. அதாவது நான் இதை இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன், வசனம் சொல்லியிருக்கு, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் பண்ணணும். நான் ரெஸ்ட்னா நான் என்ன எடுத்துக்க ரிலாக்ஸாக இருக்கேன், நீங்கள் பார்த்துக்குவேன்னு நம்புகிறேன், நீங்கள் உண்மையுள்ள தேவன்னு கன்சிடர் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லி விட்டு பாருங்கள். நீங்களே கண்டிப்பாக அந்த என்னைக்கு அந்த டேட்டு டைம் போட்டு ஜெபக்குறிப்பு மாதிரி எழுதிக்கங்க. பக்கத்திலே ஒரு நாள் அதுக்கு பக்கத்தில் நன்றியாக எழுதியிருப்பீங்க. ஏன்னா என்னைக்கு கர்த்தர் உண்மையாக தான் இருக்கார். கேர் ஃபார் யூ அப்படின்னா என்னென்னா, நம்ம அம்மா அப்பா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கும், குழந்தையா இருக்கும்போது எதுக்கு அழுகிறோன்னு நமக்கு தெரியுமா? குழந்தைய பச்சை வயசு குழந்தைக்கு சாப்பாடு பசிச்சாலும் அழுகும், டாய்லெட் போட்டாலும் அழுகும், அதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அது அழுக தான் செய்யும். ஆனால் நம்ம எதுக்கு அழுகிறோன்னு தெரியாதப்ப கூட நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன வேணும்னு புரிஞ்சு தான் செஞ்சாங்க. அதுக்கு பேர் தான் கேர். அப்படி உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே அப்படி இருக்கும்போது தேவன் அதாவது சொல்கிறாங்க, பொல்லாப்பான நீங்களே உங்கள் பிள்ளைகளை கேர் பண்ணும்போது நான் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் நீங்கள் ரெஸ்ட்லேயே இருக்கணும். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு, கர்த்தர் நமக்கு உண்மையாக இருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு நிறையா செஞ்சுருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும். அதாவது இது எப்படி சொன்னான்னா, ரெஸ்ட்டில் இருக்கிறதுங்கிறது நம்ம கர்த்தர்கிட்ட கர்த்தரை விசுவாசிக்கிறோங்கிற காட்டுற ஒரு செயல். நான் வரி பண்ணிட்டு, நான் வருத்தப்பட்டுக்கிட்டு, நான் டென்ஷன் ஆகிட்டு, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னா நான் என் கர்த்தர் என்னை இதுலேருந்து விடுவிப்பாருன்னு நான் உண்மையாலுமே நம்பலை. அதனால் நான் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன். இதே நான் உண்மையாலுமே நம்பியிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு இதைய பெருசாக எடுத்திருக்க மாட்டோம். இன்னொன்று சொல்ல போனால், நம்ம வருத்தப்படுறது உண்மையாலுமே அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறதில்ல, நம்மளே இன்னும் வருத்திக்கிட்டு தான் கிடந்துட்டுருக்கோம். நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, காட் ஜீசஸ் சொல்கிற மாதிரி தான், ஜீசஸ் சொன்னது தான். எனக்கு அவருக்கு நீங்கள் நான் வரி பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல. அதனால தான் சொல்கிறார், என்கிட்ட கொடுத்துட்டு நீ போப்பா, கூலாக ரிலாக்ஸாக இரு, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். ஜீசஸ் சொன்னது தான், அது ஒரு கட்டளையாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எனக்கும் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, கஷ்டமாக இருந்ததுன்னா எழுதி வைக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற விதத்தை விட காட் பெஸ்ட்டாக சால்வ் பண்ணுவார். ஆமீன். அதாவது நான் இப்படி சொல்லலாமே, நம்ம நினைவுகளுக்கும் நம்மளோட தாட்ஸுக்கும் நம்ம யோசிக்கிற விதம் இவ்வளோதான். ஆனால் தேவன் வசனம் சொல்லுது, வானத்துக்கு மேலேயும் பூமி கீழேயும் அவரோட திங்கிங் ப்ராசஸும் சரி, அவரோட செயல்முறைகளும் சரி, அவர் வழி நடத்தலும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அவருக்கு தெரியும் அதாவது செஸ் போர்டில் எந்த காயை நவுத்துனா அடுத்து எந்த காய் நவரும், எதுக்கு எது நடக்கும்னு காடுக்கு நல்லாவே தெரியும். ட்ரஸ்ட் காட். அதாவது நான் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறதுனால சும்மா இருங்க, எந்த வேலையுமே செய்யாமல் தூங்குங்க, எல்லாம் தானாக சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், அவ்வளோ மட்டும்தான் நம்மளோட செயல். அங்கே மற்றது எல்லாம் கர்த்தர் தான் செய்ய போகிறாரு. லைஃப்பில் இனிமேல் என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவும் டென்ஷன் ஆகுதுன்னா உடனே எழுதி வச்சுக்கோங்க. ஃபோனில் டைரியாவாக இருக்கலாம், ஃபோனில் வச்சுருக்கோங்க, எங்கே வேணும் எழுதி டைம் எழுதி வச்சுக்கோங்க. நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், காட் நீங்கள் இதை பார்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்லுங்கள். திருப்பி அந்த ப்ராப்ளம் தாட் வரும், இதை பற்றி நீ எதுவுமே செய்யாமல் இருக்கியே, இன்னும் கவலைப்படாமல் இருக்கேன்னு அந்த ப்ராப்ளமே நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். தோணும் போதெல்லாம் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்டேன், காட் நீ ரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு, அவர் சொன்னார் என்னை கேர் பண்ணிக்குவேன்னு சொன்னார், அதனால் அவர் என்னை கேர் பண்ணிக்குவார், செய்வேன்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க, ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், காட் உங்கள் கூட இருக்கிறத இன்னும் மிராக்குலஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவர். நேற்று வரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டு இன்றைக்கி விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நேற்று இன்றைக்கு என்றைக்குமே மாறாத தேவன். அவர் அன்பு குறைஞ்சதில்லை, அவர் விசுவாசமும் குறைஞ்சதில்லை. நீங்கள் அவரை நம்பினதை விட அவர் உங்களை நம்புறாரு. அதனால தான் சொல்கிறாரு, என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரிலாக்ஸ் ஆகிரு, நான் பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் செய்யறதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். உங்கள் லைஃப் இன்னும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் தேவனுக்குள்ளேயும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட்டில் லைஃப் வாழும்போது இன்னும் லைஃபோட இன்னொரு மீனிங்கை நீங்கள் கற்றுக்குவீங்கன்னு தெரியும். உங்களை உற்சாகப்படுத்தி அப்ரிஷியேட் பண்ணுற தேவங்களோட இருப்பாராக.